ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. வழக்கம் போல் பசங்களை சீக்கிரமாக தூங்க வச்சுட்டு நைட் ஸ்டடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய டெஸ்ட் பேட்ச்சில் ஒரு 20 டேஸ்க்கு பிரேக் விட்டுருக்காங்க. முடிக்காதவங்களாம் முடிச்சுக்கோங்க, ஜான்லேருந்து திருப்பி கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி என்னுடைய டார்கெட் போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டதால இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி டாபிக் வைஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கவர் பண்ணி நோட்ஸ் எடுக்கலான்னு அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் சந்தோஷ் மணி அகாடமியோடைய நம்பிக்கை டெஸ்ட் பேட்ச்சில் தான் ஜாயின் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்துட்ருக்கேன். இப்போது ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் அகெயின் நியூவாக இன்னொரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாலையும் சரி கமெண்ட்ஸ்லேயும் சரி, நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த பேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுங்க, அதை பார்த்துட்டு நாங்கள் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு யோசித்து ஜாயின் பண்ணிக்கிறோன்னு சொல்லி தொடர்ந்து மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது. தனித்தனியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வீடியோவாக போட்டுவிட்டால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சந்தோஷ் மணி அகாடமியோட டெஸ்ட் பேட்சை நான் சூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் பைலிங்குவலாக கொடுக்குறாங்க. அது ஒன்று. நான் பார்த்த வரைக்கும் குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு நிறைய அகாடமிஸ் தமிழ் மீடியம் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒரு சில அகாடமிஸ் தான் பைலிங்குவலாக கொடுக்குறாங்க. அதில் எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனது சந்தோஷ் மணி அகாடமியோட டெஸ்ட் பேட்ச் தான். அதனால தான் நான் லாஸ்ட் டைமே சந்தோஷ் மணி அகாடமியில் தான் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். அப்போ பாதிக்கு மேலே என்னால் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியல. ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தது. அதனால நான் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் அப்படி தான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டெஸ்ட் பேட்சே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் ப்ராப்பராக தான் கொண்டு போனாங்க. அதில் எனக்கு என்ன ட்ராபேக்காக தெரிஞ்சதுன்னா, டைம் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும், போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஹெவியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஓரளவுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களாலேயே அந்த ஸ்கெடியூலை கரெக்டாக முடிச்சு டெஸ்ட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகினர்ஸ்க்கு சொல்லவே வேண்டாம், அந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்பிக்கை டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று அக்டோபர் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் என்னென்னா ஒரு டார்கெட்டுக்கு 10 டேஸ் கொடுத்துருந்தாங்க. நான் ஆல்ரெடி சிலபஸ் எல்லாமே நல்லாவே படித்து முடிச்சிருக்கேன்றதுனால எனக்கு அந்த 10 நாள் போதுமானதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ புதுசாக படிக்கிறவங்க, பாதியில் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 10 டேஸும் பத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 15 டேஸ்ன்னு சொல்லிட்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் எக்ஸாம் எப்போன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால 15 டேஸ்ன்றது ஒரு டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தாராளமாக போதும். புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் டெய்லி ப்ராப்பராக 3 to 5 ஹவர்ஸ் படித்தா கூட போதும், டார்கெட்டை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மாற்றிருக்கிறது பிகினர்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் எல்லா அகாடமிஸும் சென்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே பிடிஎஃபாக நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஒரு டார்கெட்டுக்கும் என்ன படிக்கணும், அவுட் சோர்ஸ் என்ன படிக்கணும், ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸ்லாம் கவர் ஆகுதுன்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலையுமே கொடுத்துருப்பாங்க. நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கொஷின் பேப்பர் ஸ்டாண்டர்டைஸாக இருக்குமா, பார்க்கும்போது அவுட் சோர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்களா, நீங்கள் அட்டன் பண்ணி நிறைய மார்க் எடுக்கிறீங்களா, அப்போ அது ஈஸியாக இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு கொஷின் பேப்பர் பார்க்கும்போது டஃப்பாக தான் ஃபீல் ஆகும். அவுட் சோர்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம குரூப் 4 எக்ஸாம் லாஸ்ட் அட்டன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு டெஸ்ட்டுமே ஃபீல் ஆகும். நான் மோஸ்ட்லி ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ்க்கு அவுட் சோர்ஸ் படிச்சிருக்கிறதுனால அது ஓரளவுக்கு போட்டுருவேன். தமிழுக்கு நான் எந்த அவுட் சோர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணாததுனால கொஞ்சம் எனக்கு அது டஃப்பாக தான் ஃபீல் ஆகும். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் கரெக்டாக கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே அவங்க சொல்கிற டைமிங்க்கு ப்ராப்பராக சென்ட் பண்ணிடுவாங்க. அதில் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததே கிடையாது. அதே மாதிரி நமக்கு படிக்கிறதுல ஏதாவது டவுட் இருக்குன்னு போயிட்டு நம்ம அட்மின்கிட்ட கேட்டாலோ அதுக்குமே ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிடுவாங்க. அது இந்த டெஸ்ட் பேட்ச்சில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டெஸ்ட் முடிஞ்ச உடனே எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்காது, ஆனால் ஆன்சர் கீழேயே ஒவ்வொரு ஆன்சருக்கும் என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் வரும்ன்றதை தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. அது படித்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடிகிற மாதிரி தான் இருக்கும். அவங்க வெல்கம் கிட்டில் சென்ட் பண்ணியிருந்த ஜிகே டேட்டா புக்கும் அதுக்கப்புறம் பிஒய்க்யூ புக்கு இதெல்லாமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஜிகே டேட்டா புக் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் எப்படிலாம் படிக்கலாம், என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் நம்ம இன்னும் மிஸ் பண்ணியிருக்கோன்ற நிறைய ஐடியாஸ் எனக்கு கிடச்சிது. இதுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணியிருந்த டெஸ்ட் பேட்சை வச்சும் இப்போ 1.5 months போயிட்டு இருக்க டெஸ்ட் பேட்சை வச்சும் என்னுடைய ஓன் ரிவ்யூ தான் நான் கொடுத்துருக்கேன். ஓவராலாக பார்த்தா சந்தோஷ் மணி அகாடமியோட டெஸ்ட் பேட்ச் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒருத்தருடைய ஒப்பீனியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த டெஸ்ட் பேட்ச் சூட் ஆகும், நீங்கள் எவ்வளோ நேரம் படிப்பீங்கன்றதை பொறுத்து உங்களுடைய டெஸ்ட் பேட்சை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இவங்க படிக்கிறாங்க, இந்த வீடியோவில் இந்த டெஸ்ட் பேட்ச் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கண்மூடித்தனமாக எந்த டெஸ்ட் பேட்சும் நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. எல்லா டெஸ்ட் பேட்சோடைய ஸ்கெடியூலுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதோ அதில் ஜாயின் பண்ணுறது தான் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.